நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நியூஸ் 21 செய்திகள். தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் 21 செய்திகளை பாருங்கள். உண்மை, உழைப்பு, உயர்வு. கொடைக்கானலில் 400 ஆண்டுகளுக்கு மேல் பழமை வாய்ந்த வெள்ளக்கெவி கிராமத்திற்கு அடிப்படை வசதிகள் மற்றும் உட்கட்டமைப்பு குறித்து ஆய்வு மேற்கொள்ள சுமார் 8 கிலோமீட்டர் தூரம் நடந்து சென்று ஆய்வு மேற்கொண்ட மாவட்ட ஆட்சியர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் உருவாவதற்கு முன்பே வெள்ளக்கெவி கிராமம் அமைந்து இருப்பதாக கூறப்படுகிறது. மேலும் இந்த கிராமம் 400 ஆண்டுகளுக்கு மேலாக பழமை வாய்ந்த கிராமமாக இருப்பதாக சொல்லப்படுகிறது. இந்நிலையில் இந்த கிராமத்தில் சுதந்திரம் பெற்ற பிறகும் சாலை வசதி இல்லாத பின்தங்கிய கிராமமாக இன்றளவிலும் இருந்து வருகிறது. இந்த கிராமத்தில் சுமார் 200க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர். சாலை வசதி இன்றளவிலும் இல்லாத காரணத்தால் இந்த கிராம மக்கள் பெரும் அவதியடைந்து வருகின்றனர். மேலும் பிரதான தொழிலாக விவசாயமும் செய்து தங்கள் வாழ்க்கையை நகர்த்தி வருகின்றனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலத்தில் சிறுமலர் மேல்நிலைப்பள்ளி, இதயா நர்சரி பிரைமரி ஸ்கூல், சிறுமலர் தொடக்கப்பள்ளியில் தமிழ்நாடு அரசு வழங்கும் நலத்திட்டங்கள் அனைத்தும் மாணவ மாணவிகளுக்கு முழுமையாக வழங்கப்படும். 1ஆம் வகுப்பு முதல் 8ஆம் வகுப்பு வரை தமிழ் வழி கல்வி முற்றிலும் இலவசம். 10ஆம் வகுப்பு, 11ஆம் வகுப்பு, 12ஆம் வகுப்பு மாணவிகள் 450க்கும் மேல் மதிப்பெண் எடுக்கும் மாணவ மாணவிகளுக்கு 50% கல்வி கட்டண சலுகை உண்டு. தரமான கல்வி, வளமான எதிர்காலம். மாணவ மாணவிகளை எம்பள்ளியில் சேர்க்க முந்துங்கள். மாணவ மாணவிகளின் படிப்பிற்கும் ஒழுக்கத்திற்கும் 100% வெற்றி உறுதி. இந்த கிராமத்தில் விளைவிக்கக்கூடிய விளைபொருட்களையும் அத்தியாவசிய பொருட்களை வாங்குவதற்கு மற்றும் விற்பனை செய்வதற்கும் கொடைக்கானல் வட்டக்கானல் பகுதிக்கு சுமார் 8 கிலோமீட்டர் வருகை புரிந்தும் பொதி சுமக்கும் குதிரைகளை பயன்படுத்தியும், அதே போல வெள்ளக்கெவி கிராமத்தில் இருந்து பெரியகுளம் கும்பக்கரை பகுதிக்கு சுமார் 7 கிலோமீட்டர் நடந்து சென்றும் வருவது வாடிக்கை. இந்நிலையில் இந்த கிராமத்திற்கு சாலை வசதிகள் உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் செய்து தரக்கோரி இப்பகுதி மக்கள் தொடர்ந்து மனு அளித்து வருகின்றனர். இந்நிலையில் இந்த வெள்ளக்கெவி கிராமத்திற்கு தேவையான அடிப்படை வசதிகள் குறித்தும் உட்கட்டமைப்பு வசதிகள் குறித்தும் மாவட்ட ஆட்சியர் சரவணன் மற்றும் வனத்துறையினருடன் இணைந்து கொடைக்கானல் வட்டக்கானல் பகுதியில் இருந்து கரடுமுரடான பாதையில் சுமார் 8 கிலோமீட்டர் நடந்து சென்று வெள்ளக்கெவி கிராமத்தை ஆய்வு செய்ய நடந்து சென்றனர். இதனையடுத்து செய்தியாளர்களை சந்தித்த மாவட்ட ஆட்சியர் வெள்ளக்கெவி கிராமத்தில் அடிப்படை வசதிகளாக உள்ள பள்ளிக்கூடம், அங்கன்வாடி மையம் உள்ளிட்ட அடிப்படை வசதிகளுக்காகவும் சாலை அமைப்பது குறித்தும் ஆய்வு செய்ய இருப்பதாக தெரிவித்துள்ளார். மேலும் இந்த சாலை அமைப்பது வனப்பகுதியில் இருப்பதால் மாவட்ட வன அலுவலரை உடன் அழைத்து சென்று ஆய்வு மேற்கொள்ள இருப்பதாகவும், சுமார் 7 கோடி மதிப்பில் பாலம் அமைய உள்ள இடம் குறித்து ஆய்வு செய்ய இருப்பதாகவும் தெரிவித்தார். மேலும் வெள்ளக்கெவி, சின்னூர், பெரியூர் உள்ளிட்ட கிராம மக்களை அழைத்து ஆலோசனை செய்து கிராம மக்கள் தெரிவிக்கும் அடிப்படை வசதிகள் குறித்து நடவடிக்கை எடுக்க இருப்பதாகவும் தெரிவித்தார். மேலும் வட்டக்கானல் பகுதியில் இருந்து வெள்ளக்கெவி கிராமத்திற்கு செல்ல கடந்த 1 வருடங்களுக்கு முன்பு அப்போதைய கொடைக்கானலில் கோட்டாட்சியராக பணியில் இருந்த முருகேசன் வட்டக்கானல் பகுதியில் இருந்து பல்வேறு முயற்சியில் ஈடுபட்டு சுமார் 3 கிலோமீட்டர் தூரம் மண் சாலை அமைத்து தற்போது அது கிடப்பில் போடப்பட்டுள்ளதும் குறிப்பிடத்தக்கது. நியூஸ் 21 செய்திகளுக்காக கூல் சுரேஷ். வணக்கம். இப்போ உங்களுக்கு தெரியும், நம்ம இன்னைக்கு கொடைக்கானல், திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் வட்டத்தில் இருக்கக்கூடிய வெள்ளக்கவி அப்படிங்கிற ஒரு மலை கிராமத்துக்கான அடிப்படை வசதிகளை உறுதி செய்வதற்காக நம்ம போறோம். அந்த கிராமம் பார்த்தீங்கன்னா சுமார் ஒரு 100 குடும்பங்கள் ஒரு 400 வருஷமா அங்கிருந்து உருவாகி ஒரு 100 குடும்பங்களா அங்க இருக்காங்க. நம்ம ஏற்கனவே தமிழக அரசினுடைய வழிகாட்டுதல் பேர்ல நிறைய உட்கட்டமைப்பு வசதிகள், குறிப்பா பள்ளி, அங்கன்வாடி, சாலை வசதி, இப்போ கடந்த வாரம் பார்த்தோம் அப்படின்னா நம்ம இல்லம் தேடி ரேஷன் அப்படிங்கிற கான்செப்ட்ல அவங்க இருக்கிற இடத்துக்கு சுமார் ஒரு 8 கிலோமீட்டர் தூரமா குதிரைகள் மூலமா ரேஷன் பொருட்களை கொண்டு சென்று முதன்முறையா அவங்களோட இருப்பிடத்துக்கே கொண்டு போய் கொடுத்துருக்கோம். கூடுதலா அவங்களுடைய சாலை வசதி அப்படிங்கிறது ஒரு நீண்ட கால கோரிக்கையா இருக்கு. ஸோ அதுல நம்ம இந்த ஃபீசிபிலிட்டி ஸ்டடிங்கிறத ஏற்கனவே பண்ணிட்டு இப்போ ஒரு சாலை மற்றும் ஒரு உயர்மட்ட பாலத்தோட சேர்ந்து ஒரு 7 கோடி ரூபாய்க்கு தமிழக அரசு அறிவிச்சு பணிகள் நடைபெற்று வருகிறது. ஸோ அந்த பணிகளை மேற்பார்வையிடுவதற்கும் குறிப்பா அந்த பிரான்ச்ல இருந்து இன்னொரு 8 கிலோமீட்டருக்கும் சாலை போட வேண்டியிருக்கு. ஸோ அதுல வனத்துறையோட கட்டுப்பாட்டின் கீழே வர்றதுனால நம்ம சுமார் ஒரு 12 ஹெக்டேர் பொது பயன்பாட்டிற்காக எடுப்பது தொடர்பாகவும் ஆய்வு செய்வதற்காக இன்னைக்கு நம்ம வனத்துறையோட சேர்ந்தும் இன்னைக்கு ஆய்வுக்கு போறோம். முக்கியமா நம்ம இந்த பயணத்தோட நோக்கம் அந்த கிராமப்புற மக்களுடைய, அந்த பழங்குடியினர் மக்களுடைய
அடிப்படை வசதிகளை உறுதி செய்வதற்காக தான் நம்ம இந்த இதுக்கு போறோம். சார், இந்த உலகை ஊராட்சிக்கு உட்பட்ட சின்னூர் பெரியூர் கிராமத்துக்கு அந்த கீழே கொடகனாறுல 2 இரும்பு பாலங்கள் 3 பாலங்கள் தேவைப்படுது. அது குறித்து ஆய்வு பண்ணுவாங்க. இல்லை, இப்போ இன்னைக்கு போகும்போது அவங்க அந்த கிராம மக்களுடைய ஒரு சின்ன கலந்து ஆலோசனை கூட்டம் மாதிரி வச்சிருக்கோம். ஸோ அவங்க கிட்ட போயிட்டு இன்னும் வேற என்ன அவங்களுக்கு நடைமுறையில சாத்தியப்படக்கூடிய என்ன அவங்களோட குறைகள் இருக்கு, அவங்களுடைய கோரிக்கைகள் இருக்குங்கிறத கேட்டுட்டு அந்த 3 குக்கிராமங்கள் இருக்கு வெள்ளக்கவி, பெரியூர், சின்னூர் அப்படிங்கிற 3 குக்கிராமம் இருக்கு. ஸோ முடிஞ்ச வரைக்கும் நம்ம அந்த மலைப்பகுதியை கருத்தில் கொண்டு எந்த அளவுக்கு சாலை வசதி போட்டு தர முடியுங்கிறது, இந்த இரும்பு பிரிட்ஜை பொறுத்த வரைக்கும் நம்ம அங்கே ஃபீல்டில் போயிட்டு எக்ஸ்போர்ட் ஒப்பீனியன் வாங்கிட்டு அதில் என்ன ஃபீசிபிலிட்டி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி அரசனுடைய அனுமதி பெற்று அந்த பணிகள் துவங்குறதுக்கான நடவடிக்கை எடுக்கிறோம். 3 குக்கிராமம் இருக்கு. ஸோ முடிஞ்ச வரைக்கும் நம்ம அந்த மலைப்பகுதியை கருத்தில் கொண்டு எந்த அளவுக்கு சாலை வசதி போட்டு தர முடியுங்கிறது, இந்த இரும்பு பிரிட்ஜை பொறுத்த வரைக்கும் நம்ம அங்கே ஃபீல்டில் போயிட்டு எக்ஸ்போர்ட் ஒப்பீனியன் வாங்கிட்டு அதில் என்ன ஃபீசிபிலிட்டி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி அரசனுடைய அனுமதி பெற்று அந்த பணிகள் துவங்குறதுக்கான நடவடிக்கை. நன்றிங்க.